ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். இன்றைக்கி சுண்டக்காய் வத்தல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் சுண்டக்காய் வத்தல் செய்கிறதுக்கு ஒரு 3/4 கிலோ அளவில் சுண்டக்காய் எடுத்திருக்கேன். இது பச்சையான ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் தான். இதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கலாம். அந்த சுண்டைக்காய்க்கு மேல் பக்கத்தில் கொஞ்சம் கருப்பு கருப்பாக ஒரு தோல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் போகிற மாதிரி நல்லா கையிலே பிசைஞ்சு கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி வடிய போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் தண்ணி அப்படியே வடிட்டோம். போன வீடியோவுக்கு வீடியோவில் கூட சுண்டக்காய் பொடி எப்படி அரைக்கலாம் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். அந்த பொடி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இதுலேருந்து ஒரு 2 கைப்பிடி இல்லை 3 கைப்பிடி ஒரு பெரிய பாத்திரத்துக்கு அள்ளி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு மத்தில் அப்படியே தட்டிக்கலாம். காய் 2ஆக உடையிற மாதிரி அப்படியே தட்டிக்கலாம். இல்லைன்னா கத்தியோ அருவாமனையோ வச்சு கூட அப்படியே 2 காயை கூட கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம தட்டும்போது சுண்டைக்காயிலேருந்து கொஞ்சம் விதையெல்லாம் வெளியே வரும். அந்த விதையையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த விதையில தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம வயிற்றில் கிருமி பூச்சியெல்லாம் உற்பத்தி ஆச்சுன்னா அதை அழிச்சிரும். இப்போ பாருங்கள், தட்டி இருக்கிறேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். எந்த பாத்திரத்துக்கு வேக போடுறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற சுண்டைக்காயும் இந்த பெரிய பாத்திரத்தில் போட்டு தட்டி எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இதில் தான் இப்போ வேக வைக்க போகிறேன். காயெல்லாம் பாருங்கள், அப்படியே 1 2 தான் தட்டியிருக்கேன். ரொம்ப விதை வெளியே வரல. இப்போ இந்த தட்டின சுண்டைக்காய் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் கல் உப்பும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அந்த தண்ணியிலே இந்த காய் வெந்துடணும். நிறைய விட்டுறக்கூடாது. தண்ணி மீதி இருக்குதுன்னு வடிக்கவும் கூடாது. அதனால் கொஞ்சமாக அது வேகிறதுக்கு மட்டும் தண்ணி விட்டோம்னா மூடி போட்டு வச்சிட்டோம்னா அந்த ஆவியிலேயே வெந்துக்கும். அடிக்கடி கிளறி விட்டுறணும். அடுப்பை சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. இடையில கூட ஒரு 3 முறை போல் கிளறி விட்டேன். இப்போ பாருங்கள், சிம்மில் அந்த காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணியெலாம் எதுவுமே இல்லை, நல்லா வத்திக்கிச்சு. தண்ணியும் காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய தாம்பாளத்தட்டுக்கு மாற்றி இந்த மாதிரி பரப்பி விட்டுருக்கேன். இதில் ஒன்று எடுத்து நசி காமிக்கிறேன் பாருங்கள். சுண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே வெயிலில் வச்சிடலாம். தாம்பாளத்தட்டோட ஒரு 3 நாள் இல்லைன்னா 4 நாள் நல்ல வெயிலில் வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா காஞ்சிக்கும். கிளறி விட்டு காய வைக்கணும். இப்போ பாருங்கள், 4ஆவது நாள் எடுத்திருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. இதை கையில் நொறுக்கி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கையில் நொறுக்கும் போது நல்லா மொறுன்னு சத்தம் வருது. இந்த சுண்டைக்காய் வத்தலை நம்ம வத்த குழம்பு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். 6 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. இதை காய வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு சில்வர் சம்படத்துலேயோ இல்லை கண்ணாடி பாட்டில்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சுண்டைக்காய் வத்தலை இன்னொரு மெத்தட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம். சுண்டைக்காய் இதே மாதிரி மத்து வச்சு தட்டிட்டு உப்பு கலந்த மோரில் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வெயிலில் காய வச்சிடணும். திரும்ப ஈவினிங் எடுத்து அதே மோர்லேயே போட்டு கிளறி மூடி வச்சிடணும். இது மாதிரி அந்த மோர் ஃபுல்லாக வத்துற வரைக்கும் ஒரு 3 நாளோ இல்லை 5 நாளோ அந்த மாதிரி நம்ம காய வச்சு எடுத்தும் இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சுண்டைக்காய் வத்தல் வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம லதாஸ் உலகம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் கொடுத்து ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.